Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss இல்லாமல் ட்ரேடே கிடையாது. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரையும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. நிறைய டைம் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து வெளியே வந்துடுறாங்க. அதாவது கொஞ்சம் லிட்டில் பிட் ஒரு 5000 வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா மேலே ஒரு அப்பர் சைடு போன ஒரு 2000 ப்ராஃபிட்டில் பார்த்தோன்னே க்ளோஸ் பண்ணிக்குவாங்க பொசிஷனை. இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் முழுசமாக காலியாகிடும். கவனத்தை வச்சுங்க. நான் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இதுதான். ஏன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டில் யாரெல்லாம் வெளியே வரீங்களோ உங்களுடைய கேபிட்டல் முழுசும் ஒரு நாளைக்கு காலியாக போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நிறைய கமெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா அந்த கமெண்ட்ஸை பற்றி ஒரு டைட்டில் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி கமெண்ட்ஸில் வந்து மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வந்ததுன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணலாம், எதில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் அதை பற்றி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் இருந்தாலும் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்குதா இல்லையா எனக்கு எதுவும் தெரியல. சரி, அதனால் தம்ப்நெயிலில் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு போட்டுட்டு தம்ப்நெயில் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட லைக்ஸ் வந்து கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிக்கலாம், அல்லது லைக்ஸ் மூலியமாக தெரிவிக்கலாம். லைக்ஸ் வந்து மேக்ஸிமம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் பண்ணுறது காசு பண்ண எதுவும் கிடையாது, ஒரு மோட்டிவேஷன் தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணி ஒரு எஃபர்ட் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு லைக்ஸ் பண்ணலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஜென்ரலாக எல்லோரும் உள்ளே வரதுன்னா ஆப்ஷன் பையிங் தான் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கேபிட்டல் கம்மி. சார் ஒரு 5000 இருந்தால் நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ணிடலாம், ஆனால் ஆப்ஷன் சேலிங்னால் வந்து அதிகமான பணம் தேவைப்படுது, அதனால் வந்து ஆப்ஷன் பையிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா வந்து அவங்களுடைய பண வசதி பொறுத்து தான் வந்து ட்ரேடிங் அமையும். ஆப்ஷன் சேலர்ஸ் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 65% வந்து அவங்க வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். ஆப்ஷன் பையிங்கில் பார்த்தீங்கன்னா 30% 35% தான் வந்து வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது அந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 35% கூட கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். தப்பான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 35% வெறும் 20% மாறிடும். வின்னிங் ரேட் வந்து ரொம்பவும் கம்மியாக மாறிடும். ஓகே சரி, நம்ம அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஒரு வாடகை கதை, சைக்கிள் வாடகை, பைக் வாடகை. ஒரு சைக்கிளுக்கு வாடகை வந்து 20 ரூபா கொடுக்குறாங்கன்னா பல்சருக்கு வாடகை வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு காருக்கு வாடகை வந்து 500 ரூபா கொடுக்குறாங்க. அதாவது அங்கே ரெடிமேடு வண்டி இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் காசு கொடுத்து வாடகைக்கு எடுத்துகிட்டு போகணும். ஆனால் கடக்கிற தூரம் வந்து டைமிங்கில் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்பீடில் கடக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வின்னிங் போவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் மூணுமே வந்து 50 கிலோமீட்டர் தூரம் தான் கடக்கணும், 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஆனால் வந்து 10 நிமிஷத்தில் கடந்தாகணும். 10 நிமிஷத்தில் கடந்தாகணும் ஒரு ரூல்ஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதை எடுத்துகிட்டு போனால் வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கும். 10 நிமிஷத்தில் 50 கிலோமீட்டர் நான் ரன் பண்ணணும், அதாவது ஸ்பீடாக ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் என்ன சொல்கிறது, 20 ரூபா வாடகை சைக்கிள் வாடகை கொடுத்து நீங்கள் போய் எவ்வளோ மெரிச்சாலும் உங்களால் 50 கிலோமீட்டர் வந்து 10 நிமிஷத்தில் ரீச் பண்ண முடியாது. அதே மாதிரி பைக்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களால் ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த 100 ரூபா வாடகைன்னு சொன்னீங்களா, இது வந்து பைக் பல்சர் வந்து பைக் கொடுக்குறாங்க வாடகைக்கு 100 ரூபாய்க்கு. 100 ரூபா கொடுத்து இந்த தூரத்தை ட்ரை பண்ணலாம் அந்த நிமிஷத்தில். ஓகேங்களா, அந்த கார் 500 ரூபா வாடகைக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ இந்த கார் எடுத்து நம்ம அந்த 10 நிமிஷத்தில் 50 கிலோமீட்டர் ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் கணக்கு போட்டுக்காதீங்க 50 கிலோமீட்டர்னு. ஒரு எக்ஸாம்பிள் எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ ஸ்பீடில் நம்ம கடக்க முடியும் அப்படின்றத எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருந்தேன். நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ நான் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பற்றி கேட்டால் நீங்கள் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்களே, சொல்ல வேண்டியது சொல்லிட்டு நீங்கள் எதுவும் காருன்றீங்க, பைக்குன்றீங்க, சைக்கிள்ன்றீங்க, ஏதோ ஷார்ட்டாக நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்னால் அதை பற்றி சொல்லிவிட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு 100ல் ஒருத்தர் மட்டும் உங்களோட மைண்ட் செட் கேட்கும். ஏன்னா வந்து அந்த 100 லைக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் டிஸ்லைக் பண்ணுவாங்க. அந்த டிஸ்லைக் பண்ணுற நம்பருக்கு சேர்த்து சொல்கிறேன் நான். அதாவது இந்த பொறுமை இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் அப்புறம் கூட வீடியோ பார்த்துக்கலாம்.
இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லிங்க் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஆப்ஷன் செயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எக்ஸாம்பிள் வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டாக்ஸில் எடுத்துக்கங்க, நீங்கள் நிஃப்டியில் எடுத்துக்க எதனா எடுத்துங்க, மனத்ததும் சொல்லலை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ் ப்ரைஸும் உங்களுக்கு போட்டுறேன். இப்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆப்வியஸ்லி கால் ஆப்ஷன் தேர்ந்தெடுப்பீங்க. கால் வந்து இந்த பக்கம் இருக்குங்களா, கால் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தீங்க. இந்த பக்கம் இருக்குதுலாம் கால் ஆப்ஷனை நீங்கள் என்ன ப்ரைஸ் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, சார் இங்கேருந்து ஒரு மார்க்கெட் வந்து இப்போ வந்து 39,800 ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ மார்க்கெட் வந்து 39,800 ஓடிட்டுருக்கு. ஓகே, இப்போத்தோடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 ரூபா ஓடிட்டுருக்கு. இப்போத்தோடைய ப்ரீமியம் வந்து 360 ரூபா ஓடிட்டு 359. அது ஓகே. இதை வந்து நம்ம ஏடிஎம் சொல்லுவோம், அட் த மணி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அட் த மணியில் ப்ரைஸ் வந்து 360 ரூபா ஓடிட்டுருக்கு. ஓகே, இப்போது 360 ரூபா இன்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து 25. கிட்டத்தட்ட ஒரு லாட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 9,000 ரூபா வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? ஒரு லாட்டை நீங்கள் வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 9,000 ரூபா தேவைப்படுது. ஓகேங்களா? சரி, இதே நீங்கள் கொஞ்சம் சார் என்கிட்ட வந்து அவ்வளோ அமௌண்ட் இல்லை, ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபாய்க்கு நான் ரொம்ப தூரமாக மேலே தான் போகுதுன்னு சொல்கிறேன் நம்ம அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 40,600 இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல 73 ரூபா ஓடிட்டுருக்கு ப்ரைஸ் அப்போது. ஓகேங்களா? ஸோ 73 ரூபா வச்சுக்கலாம். 73 ரூபா இன்ட்டு 25. சார் வெறும் 1,800 ரூபாய்க்கு கிடைக்கும் சார் எனக்கு பேங்க் நிஃப்டி, நான் இதை வாங்கிட்டு கால் ஆப்ஷன் மேலே போகிறேன் நான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னது காரணம். ஓகேங்களா? இப்போது 1,800 ரூபாய்க்கும் நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணலாம், 9,000 ரூபாய்க்கும் நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணலாம். அப்போவே உங்களுக்கு சைக்கிளில் இந்த பைக் கார் ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் இதுவும். இந்த 9,000 ரூபா இருக்கு இல்லைங்களா, 9,000 ரூபா அப்படின்றது நீங்கள் கார் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி, இந்த 1,800 ரூபான்றது சைக்கிள் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி. ஏன்னா இப்போ நீங்கள் கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரைஸ் வந்து நல்லா தொடர்ந்து ஒரு அதிவேகமாக போனால் தான் வந்து உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுவும் எவ்வளோ பர்சன்டேஜ்? 20%. என்ன சார் 35% சொன்னீங்க, 20% ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, அதுதான் இங்கே வரேன். இந்த 9,000 ருபீஸ் இருக்குது இல்லையா, இதை வாங்கினா தான் 35% வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ். இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தூரமாக தள்ளி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை. ஆப்ஷனில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ண சொல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்புகள் வந்து உங்கள் கையை விட்டு போயிடும். அதுவும் நீங்கள் தள்ளி இந்த ரொம்ப ரொம்ப அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவோம் திறமை, அதாவது இந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் த மணி, இதெல்லாம் ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட 85% வந்து நீங்கள் ஜீரோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 85லேருந்து 90% வந்து ஜீரோ ஆகிடும். மந்த் எண்டில் எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்சமாக போட்டு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கிற ப்ரீமியம் தொகையெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். யாரும் வந்து அந்த ஓடிஎம் வந்து செலக்ட் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் புதுசாக மார்க்கெட்டுக்கு வரவங்க இதை தான் ஜாஸ்தி விரும்புவாங்க. எது இந்த 90, 73 இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நிஃப்டில்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஷன் தள்ளி இருக்கிற அமௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்வாங்க. ஓகே, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த மணியோட இந்த மணிக்கு அவங்க வந்து ஜாஸ்தி வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 535, 600, 678 இந்த ப்ரைஸில் வந்து சூஸ் பண்ணி அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. இதே அவங்களுக்கு கால் ஆப்ஷன் எடுத்துட்டா கூட இப்போ 40,000 அப்படின்னா 40,000 என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரீமியம் தொகை எது கம்மியாக இருக்குது 604, அப்போ என்ன பண்ணுவாங்க 39,400 கால் ஆப்ஷன், இதை நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. மார்க்கெட் மேலே போனால் கூட சம் அமௌண்ட் 40 பாயிண்ட் மேலே போச்சுன்னா இது 40 பாயிண்ட் ஈஸியாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துரும். அதே நீங்கள் அந்த 73 ரூபாய் இருக்கிற ப்ரைஸ் வந்து நீங்கள் ஒரு 40 பாயிண்ட் மேலே போகுது, இது ப்ளஸ் 40 பாயிண்ட் சேர்ந்து வரும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது கூட ஒரு 4 இல்லை 5 பாயிண்ட்டோ தான் மேலே வந்து உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கும். கிட்டத்தட்ட வந்து 76 இல்லை 77 இல்லை 78 அவ்வளோதான் வருமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி 40 பாயிண்ட்லாம் கூட்டி கொடுப்பாங்க, 100 பாயிண்ட் போச்சா இது கூட 100 பாயிண்ட் சேர்ந்து வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்டுங்க, சார் ஆப்ஷன் ப்ரைஸ் எப்படி சார் பண்ணுறது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்வாங்க. இதே மாதிரி தான் புட் ஆப்ஷன்லையும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுங்க, மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா இப்போ அடுத்த மணியில் புட் ஆப்ஷன் என்ன இருக்குது, 39,800 என்ன இருக்குது, எல்டிபி அப்படின்னா லாஸ்ட்டு ட்ரேடர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 355 ரூபா 54 ரூபா ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? இது வந்து அட் த மணி ஏடிஎம்.
இந்த அட் த மணியில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வரும். அதே நீங்கள் ப்ரீமியம் தொகை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, 150 ரூபா 150 அப்படி நீங்கள் தள்ளி போயிட்டிங்கன்னா சேம் சுச்சுவேஷன் தான், உங்களுக்கு லாபம் வராது. நீங்கள் ப்ரைம் அதுன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் ப்ரீமியம் தொகை எவ்வளோ தான் நீங்கள் கம்மி போவோம் அந்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வரும். வெறும் வந்து வின்னிங் சான்ஸ் வந்து அவங்க கம்மியாக இருக்கும். அதாவது மார்க்கெட் கீழவே போனால் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நீங்கள் இந்த மணியில் போய் சூஸ் பண்ணி இது இப்போ 566 634 அப்படி இருக்குங்களா, இந்த ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணி புட் ஆப்ஷன் எடுத்திங்க அப்படின்னா அந்த என்ன அமௌண்ட் உங்களுக்கு வேரியேஷன் வந்து கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், மோஸ்ட் ஆஃப் தட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸில் வந்து அட் த மணி இந்த மணி தான் சூஸ் பண்ணுவாங்க புட் ஆப்ஷனுக்கு. கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் வந்து அவங்களுடைய ட்ரேட் எடுப்பாங்க. ஆப்ஷனில் பையிங் சைடு போகிறவங்க, நான் சொல்லுறது ஆப்ஷனில் பையிங் சைடு போகிறவங்க. இந்த வீடியோ வந்து ஒன்லி ஆப்ஷன் பையர்ஸ்க்காக தான் அந்த வீடியோ போட்டோம், ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு கிடையாது நான் போட்டது. ஆப்ஷன் செல்லர்ஸ் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். அப்போவும் உங்களுக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா கமெண்ட்ஸ் மூலிமா தெரியுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுல அதை ஆட் பண்ணி உங்களுக்கு போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெபினார் டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள், வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு. அதை முழுசாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை சார் நான் வந்து ஃப்ரீயாகவே பார்க்குறேன் அப்படின்னா ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அது வந்து சும்மா ஒரு மேஜர் லெவல் மட்டும் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணுவேன் மார்னிங்கில், அதுவும் ஒரே டைம் தான். இது ப்ரைம் டெலிகிராம் சேனல் அப்படின்னா இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணிக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். ஓகே, அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் இந்த வெபினார்லாம் அட்டென்ட் பண்ணாமல் டேரெக்டாக ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம், அதுவும் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே வந்துடலாம். லைவ் மார்க்கெட் அண்ட் வியூஸை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் ஃபார் லைஃப் டைம். 1 மாதம் இல்லை 2 மாதம் இல்லை, ஃபார் லைஃப் டைம் நீங்கள் ப்ரைமில் ஆட் ஆகிக்கலாம். மொத்தத்தில் நீங்கள் ஃப்ரீயாகவே அதுலேயும் ஃப்ரீயாகவே ஆட் பண்ணுங்கள், இதுலேயும் ஃப்ரீயாக ஆட் பண்ணலாம். இதில் டிமேட் அக்கௌண்ட் உள்ளே வரவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து பர்சனல் வியூஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.